அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்துல இனம் புரியாத கவலைகள் தீரும் என்றே சொல்லலாம். மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலமாகவே மனதில் இனம் புரியாத கவலை. ஏன்னா செவ்வாய் ராசியிலேயே இருக்கு. 6 குடியவன் ராசியிலேயே இருக்கும் போது ஒரு கவலையும் பதட்டமும் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல உடல் நலத்திலும் சில பேருக்கு தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை, அதே போல பிள்ளைகள் பற்றிய கவலைகள், இந்த மாதிரியான இனம் புரியாத கவலைகள். வேலைக்கு போறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் இப்போவும். அதே போல ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட தகுந்த வருமானம் வரல, அல்லது பற்றாக்குறையான வருமானம், கடன் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல் 15 நாள் ஒரு அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது வேற வேலைக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், அல்லது பேப்பர் போட்டுடலாம், அல்லது வேலையை விட்டுடலாம், வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். முதல் 15 நாளைக்கு எந்த விதமான திட்டங்களையும் அமல்படுத்தாதீங்க. குறிப்பா பேப்பர் போடுறது, வேலையை விடுறது, அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமே தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவான விஷயம் சொல்லும் போது 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு, சுக்கிரன் வக்கரமா இருக்கிறாரு. ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் 10ஆம் இடத்துல நீசம் பெற்று முதல் 15 நாள் இருப்பாரு. மாதத்தோட பிற்பகுதி மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து நீச பங்கமாகும் போது அந்த இனம் புரியாத கவலைக்கு ஒரு மருந்தும் கிடைச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா துணிச்சல் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், தைரியமா செயல்படுவீங்க. அந்த கவலை உங்ககிட்ட இருந்து விலகிடும். ராசியாதிபதி பலம் பெறும் போது எதையும் எதிர்த்து ஜெயிக்கலான்ற எண்ணம் வரும். அந்த வகையில மார்ச் 15க்கு மேல பெட்டர் ஒரு வகையில. இன்னொரு பக்கம் பார்த்தாலையும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை அசங்கப்படுத்தி மார்ச் 15 வரலுமே இருக்கிறார் சூரியன் 9ஆம் பாவகத்திலே. சனி ஏறத்தால இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரலும் அசங்க கதியில தான் இருக்கு. இருந்தாலும் சூரியன் 10ஆம் இடத்துக்கு மார்ச் 15ஆம் தேதி போகும்போது சில பல பிரச்சனைகள், வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். ஆனாலும் மாதத்தோட தொடக்கத்துல வேலையில கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு பண்ணணும். இல்லைன்னா மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளக்கூடிய சூழ்நிலை, அதனால வேலையை விட்டுடலாம், வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு வரும். அதே போல இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தந்தைக்கு உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த நேரத்துல தலை தூக்கும். முதல் 15 நாள் இந்த மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க அதுல போஸ்ட்போன் பண்றது நல்லது. அதே போல இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தி இருக்கனால மூத்த மகன் வகையில சில மன வருத்தங்கள் வரலாம், அல்லது அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கலாம். அதனால பிள்ளைகளின் உடல்நலனிலும் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா பிள்ளைகளுக்கு இன்னும் வரன் பார்க்கறீங்கன்னா வரன் அமையாம ஒரு மன வருத்தம், அல்லது உங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்றதுனால அதனால மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வகையில் வரும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே சமயத்துல 9ஆம் பாவகத்துல இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தி இருக்கனால இந்த சகோதர வழி கூட பாத்தீங்கன்னாக்க ஒற்றுமை இல்லாம இருக்கும். சகோதர வழியில சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரலாம். வேலை விஷயமா இருக்கக்கூடிய கவலைகள்லாம் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலேயே தீரும். சூரியன் 15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதி 10ஆம் பாவகத்துல போகும்போது திக் பலமாகிறாரு. சுக்கிரன், ராகு, புதன் வக்கரம், இந்த கிரக சேர்க்கைகள்லாம் பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பட்டியலில் உங்க பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட இறுதியிலேயே உண்டு. இருக்கிற இடத்துலயே சொல்றேன். அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸாவது ஆகும். ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதத்தோட இறுதியில உங்க நேம் கன்சிடர் ஆகும். ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கடனுடைய அழுத்தம், டென்ஷன்கள், வாடிக்கையாளர்களால வரக்கூடிய டென்ஷன்கள் இருந்தாலும் மாதத்தோட இறுதியில உங்களுக்கு வருமானம் சற்று கூடுதலாகவே வரும். புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். செயல்படுத்தலாமா? பிசினஸை பொறுத்தவரையிலும் புதிய கிளையை ஆரம்பிக்கலாம். சில பேர் கூட்டு தொழிலை விட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்குலாம் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு கூட இறங்குவீங்க. அவர்களெல்லாம்
உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க ஆரம்பிக்கிறது நல்லது. உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு தசாபுக்தி பலன்கள், அதே போல இப்போ பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த யோகம் நம்ம ஜாதகத்துல இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லது. அதே போல தொழில் ரீதியாக மாதத்தோட பிற்பகுதியில பிரச்சனை கொஞ்சம் தீரும், ஒரு இனம் புரியாத கவலை நீங்கும். உங்களோட போட்டியில் இருக்கக்கூடிய சக பிசினஸ் மேன்களை கூட நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறையும். இந்த சுக்கிரன் வக்கரம், புதனும் வக்கரம், இந்த கிரக சேர்க்கை ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்நியர்களுடைய ஆதரவு, மாற்று மதத்தினுடைய உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில பேருக்கு மாற்று மதத்தினர் அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவர்களோட காதலோ அல்லது புதிய நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு புதிய காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க நீங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. கோபம், டென்ஷன், ஒரு இனம் புரியாத டென்ஷன்ல ஏதாவது பேச போய் அதனால மன வருத்தங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கும். மற்றபடி வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. அதே சமயத்துல குரு 12ஆம் பாவகத்துல இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவருக்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். மேலும் இந்த ராகு சூரியன் 10ஆம் இடத்துல சேரும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலையில சூரியனையே கிரகண தோஷத்துக்கு உள்ளாக்குவார் ராகுவை பொறுத்தவரையிலும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய டிராவல் பண்ணுவீங்க, சிறு தூர பயணங்கள் போற மாதிரி இருக்கும். அது கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சில உறவினர்களோட ஒரு சிறு தூர பயணம், ஆன்மீக சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தொலைதூர பயணமும் சாத்தியமாகும். தொலைதூர பயணத்தால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய கம்யூனிகேஷனை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும், சிறப்பா இருக்கும். அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில இருந்து. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. மேரேஜ் லைஃப்பை பொறுத்தவரையிலும் அவசரப்பட்டு எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணாம அல்லது முன்கூட்டியே ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லாம இருந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன், சூரியன், அதே போல ராகு, புதன், இந்த கிரக பார்வைகள்லாம் வர்றதுனால 4ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் போகும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வீடு அல்லது வாகனம் அல்லது வீடு மாற்றம் இந்த மாதிரி சம்பந்தமான செலவுகள் சில பேருக்கு கொஞ்சம் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிப்பீங்க, நல்லாவே படிப்பீங்க. ஓரளவுக்கு உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு இல்லை. மாதத்தோட இறுதியில நீங்க நல்லாவே இருப்பீங்க, பெட்டராகவே இருப்பீங்க. அந்த இனம் புரியாத கவலைகள் தீரும். ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய நபர்களால் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னாக்க, இப்போ உதாரணமா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குன்னு நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு சரியான மேட்சிங் இருந்தா அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, நல்லாவே தான் இருப்பீங்க. மேட்சிங் இருக்கு, சரியான பொருத்தம் உள்ள ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அல்லது அரண் கிடைச்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனாதான் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரிந்திருக்கிறது ஒரே வீட்டுல இருந்து கூட. அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த மாதத்துல எப்படி இருப்பீங்க அப்படின்னாக்க பெரிய சண்டை இல்லாம இருக்கும், சின்ன சின்ன மன வருத்தங்கள் போகும். அதே போல தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, தோஷமே இல்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டையால பிரிஞ்சிருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் சேர முடியுமான்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, ஏப்ரல் 13க்கு பிறகு சுக்கிரன் வக்கரம் நிவர்த்தியான பிறகு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் மார்ச் 15க்கு மேல சில முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதாவது வழக்குகள்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு, சொத்து சம்பந்தமான கேஸ்லாம் இருக்குன்னாக்க மாதத்தோட இறுதியில உங்களுக்கு அது சக்சஸ் ஆக இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவா அந்த வழக்கு செல்லும். இப்போ ஆரம்பத்துல முதல் 15 நாள் தான் போஸ்ட்போன் பண்ணணும், சொத்து தகராறு பிரச்சனை எல்லாம் வருதுனாக போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா மாதத்தோட இறுதியில தானாவே உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகிறதுல சில தடைகள்லாம் இருக்கும். மாதத்தோட தொடக்கத்துல வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் வந்து செட் ஆகாம போகும். புத்திர பாக்கியத்துக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். செலவு பண்ணாலையும் அதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட் வராம கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க பதட்டப்படாம இருக்கணும், எதுலையும் கோபப்படாம இருக்கணும். பதட்டம் கோபத்தை தவிர்த்துட்டீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடிய வாய்ப்பும் நீங்க அவங்களுக்கு தரமாட்டீங்க. அப்படி இருந்தா இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். முதல் பகுதியில சில உறவுகள், குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் அல்லது உங்களுடைய
தாய் வழி உறவுகளால மன வருத்தங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது உங்களை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த விமர்சனத்தினால நீங்க பதிலடி கொடுக்குறன்ட்டு ஏதாவது சொல்ல போய் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில உறவுகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துங்க, வார்த்தைகள்ல கவனமா இருந்துங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க 7 இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அவர்கள் வகையிலையும் உங்களுக்கு விரயங்கள் வரலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் மாதத்தோட பிற்பகுதியில வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இருக்கிற இடத்துலயே பொறுமையா இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும், இடமாற்றம் செய்யாம. அதே போல 10ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஜீவன பலம் கூடும், வருமானமும் கூடும். அப்படின்னா இந்த வருமானம் கூடும், ஒரு பக்கம் சுப விரயங்களும் ஏற்படும். அந்த வகையில வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வீடு, வாகனம், சொத்துக்கள் சம்பந்தமான சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய இனம் புரியாத கவலைகள்லாம் நீங்கும் என்றே சொல்லலாம். இந்த மாதத்துல எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், ஆடை ஆபரணம், ஜவுளி, அக்ரி, அதே போல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் கிடைக்கும். திடீர்னு வெளிச்சத்துக்கு வருவீங்க, கட்சியில முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு துறையில வேலை பார்க்குறீங்கன்னா கூட உங்களுடைய நேம் கன்சிடர் ஆகும். பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மருத்துவம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் இருப்பவர்களுக்கு கூட வருமானம் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வக்கீலா இருக்கிறவங்க, கன்சல்டேஷன் பண்றவங்க, புரோகிதம் பண்றவங்களுக்கும் இந்த மாதத்துல வருமானம் சிறப்பாகவே இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் வரும், பிள்ளைகள் வகையில விரயங்கள் வரும், வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் செலவுகள்லாம் வரும். மன வருத்தங்கள் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. அதனால வெற்றிகள் தானாகவே வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் குறையும், பிரச்சனைகள் தீரும். அதாவது முடிஞ்சா மதுரை போயிட்டு மதுரை மீனாட்சி அம்பாளை தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே மீனாட்சி அம்பாள் போட்டோ வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி அதன் முன்னாடி வச்சு நீங்க விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. காலையில வந்து 6 to 7 அல்லது பிரம்ம முகூர்த்த டைம்ல கூட வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். அதே போல நீங்க வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்கள்ல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதெல்லாம் கூட நல்லது. பஞ்சபட்சிகளுக்கு உணவு வைங்க, பாருங்க, நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.